நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். யோவான் 11:40. லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் 100க்கு அதிபதி என்ற மனுஷனை பார்க்கிறோம். அவனுக்கு பிரியமாயிருந்த வேலைக்காரன் மரண அவஸ்தையாயிருந்தான். அப்பொழுது அவன் கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்டு அவரை பார்ப்பதற்கு ஆள் அனுப்பினான். இயேசு கிறிஸ்து அவன் வீட்டை நோக்கி வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த 100க்கு அதிபதி இயேசு கிறிஸ்துவை பார்த்து, நீர் என் வீட்டுக்கு வர நான் பாத்திரவான் அல்ல. நீர் ஒரு வார்த்தை சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு கிறிஸ்து ஜனங்களை பார்த்து, இஸ்ரவேலுக்குள் இப்படி ஒரு விசுவாசத்தை நான் கண்டதில்லை என்று சொன்னார். அந்த வேலைக்காரனும் பிழைத்துக் கொண்டான். அந்த 100க்கு அதிபதிக்கு அநேக செல்வங்கள் இருந்தது, அநேக வேலைக்காரர்கள் இருந்தார்கள். ஆனாலும் அவனுடைய விசுவாசம் அவனுடைய சுய பலத்தின் மேல் இல்லாமல் கர்த்தர் மேல் அவன் விசுவாசம் வைத்ததினால் கர்த்தர் அவனை விடுவித்தார். இந்த நாளிலும் நம்முடைய சுய பலத்தின் மேல் சாராமல் நாம் கர்த்தரை மாத்திரம் விசுவாசிக்கும் பொழுது தேவனுடைய மகிமையை காண முடியும். ஆமென். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான்.